பண்ணணும். அக்கம் பக்கம் அத்தனை இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கும் அக்கத்து வீட்டுக்காரும் இருக்கும்போது நன்றாக பேசி பழகி அவர்களையும் தீபாவளி பலகாரம் கொடுத்து எல்லாம் செய்ய வேண்டும். பலகாரத்தை கொடுக்க முடியாது கூட அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பேசி வாயென்று சொல்கின்ற ஏற்பாடுகள்லாம். தண்ணீர் கொடுத்தா கூட நல்ல நிலையோடு கொடுக்கணும். முதல்ல இயற்கை வழிபாடுக்கு ஏற்பாடு செய்தோம். இயற்கை வழிபாடு செய்யும்போது ஆன்மீகத்துறையிலே கடற்கரையிலே வழிபாடு செய்தோம். அடுத்தது சூரிய பகவானுடைய வணங்குவதற்கு ஏற்பாடு செய்தோம். அடுத்தது பௌர்ணமி குரு பூசைன்னு சொல்லி அதுக்கு வழிபாடுக்கு செய்தோம். பிறகு அமாவாசை சூரிய ஒளியும் பகல் இருந்தால் கூட சந்திர ஒளி கூட இருளாக இருந்தால் கூட அமாவாசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம். அதே போல் அமாவாசை அன்றும் பௌர்ணமி அன்றும் கலாச்சீற்றும் அதிகமாக இருக்கும். அது பலருக்கும் சொன்னால் புரிவது கிடையாது. அது சீட்டு வைப்பதுக்கு சீட்டு வருவது உண்டு போவது உண்டு சொல்வார்கள். அதே நேரத்தில் இது இயற்கை வழிபாடு வந்த பிறகு குரு வழிபாடு வந்தோம். குரு வழிபாடு வந்தது தான் கீழ்நிலை மேல்நிலை அறிஞர்கள் இருக்கும்போது தெய்வ வழிபாடு வந்தது. அத்தனையும் உள்ள உயிர் தான் தெய்வம். தெய்வத்தை உள்ளுக்குள்ள வைத்துவிட்டு இருளை தெளிவு தெரிஞ்சிருக்கிறோம். அங்கேயும் ஓடியும் செய்திருக்கிறோம். அந்த உயிர் கட்டளையிடுகிறது, உள்ளம் தொடர்கிறது, அவங்க ஏங்குவது செய்கிறது. தீபாவளி என்ற பண்டிகையும் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகம் பூரா தமிழர்கள் கூட மற்றவர்கள் கூட அனைவர்கள் கூட தீபாவளி என்பதற்கு நண்பர்கள் பொண்ணும் உறவினர் பொண்ணும் தாயங்கள் உண்டு. அக்காலத்திற்கு தாய் பாசம் அனைத்து உண்டு. அன்பு பண்பு பாசம் இருந்தது. இக்காலத்திலும் விஞ்ஞானத்துறை வந்த பிறகு தாயும் தெரியல தாரம் தெரியலாமல் குடிப்பழக்கத்திலையும் விஞ்ஞான பழக்கத்திலையும் சில செயல்களை இழந்து விடுகிறார்கள். சென்ற ஆண்டு முன்னாலும் கூட ஒவ்வொருக்கும் நன்மை செய்ய அதை செய்ய சொல்லும். இதே சொல்லிட்டு தான் இருப்பேன், இதே செய்தான் இருப்போம், அதெல்லாம் பண்ணிருக்கோம். எனக்கு தேவையானதான் பூர்த்தி செய்து கொடுக்க மாட்டேன்றியே, தேவையான ஏற்பாடு செய்து எது தேவை உனக்கோ அதுதான்.